ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்போம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஞ்சி தனியா ரசம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கிளைமேட்டுக்கு இந்த ரசம் ரொம்பவே நல்லது. இதை செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு பாருங்கள், ஆரோக்கியமாக இருங்க. வாங்க இப்போ சூப்பரான ரசம் செஞ்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் சின்ன பீஸ் இஞ்சியை நல்லா நசுக்கி போட்டுக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு தக்காளி வேகிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து தோல் உரிக்க வரும். தோலை உரிச்சிட்டு தக்காளியை 4 பீஸாக கட் பண்ணி அது கூட பச்சை மிளகாயையும் சேர்த்து ஒரு மிக்சரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியோட சாறு மட்டும் இறங்கினா போதும், இஞ்சியை நம்ம ஆட் பண்ண வேண்டாம். அது கூடவே நம்ம நார்மலாக ரசம் வைக்கிற மாதிரி 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் தனியா, மல்லி விதைன்னு சொல்லுவோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 4-5 பூண்டு பற்களையும் ஆட் பண்ணி 1-2 நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ரசம் தாளிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் கடுகும் உளுந்தும் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா செவந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, பச்சை மிளகாய், மிளகு, பூண்டு, ஜீரகம், தனியா, அந்த விழுதை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சியை கொதிக்க வச்சோம்ல, அந்த வாட்டரையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியோட சாறு எல்லாம் அந்த வாட்டரில் இறங்கியிருக்கும். ஸோ அதில் அதையும் நம்ம ஆட் பண்ணுறதால ரசம் நல்ல வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரசத்துக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரசம்னாலே பெருங்காயம் இல்லாமல் இருக்குமா? ஸோ 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது ரசம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம் ரசத்தை. அந்த ரசத்தை எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ரசத்துக்கு புளி ஆட் பண்ண போகிறதில்ல, எலுமிச்சை ஜூஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எலுமிச்சை பழத்தை நல்லா ஜூஸ் எடுத்து கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அதையும் இந்த ரசத்தோடு ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி தழையையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு உடனே இந்த பவுலை க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் ரசத்தோட அரோமா உங்களுக்கு அப்படியே இருக்கும் சாப்பிடும் போது. இதோ நம்மளோட அருமையான ஹெல்த்தியான ஆரோக்கியமான இஞ்சி தனியா ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசத்தை எல்லாரும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு அருமையான வீடியோவோட உங்களை நான் திரும்ப வரேன். அது வரைக்கும் காத்திருங்கள். பை பாய்.